Samahanare,
தேவன் நம்மளை வழிநடத்த வல்லமில்லை தெய்வமா நம்மை நடத்தி வந்தார் அல்லவா. இந்த காலையிலே நாம் எழுந்து நின்று எல்லாரும் தேவனை ஆராதிப்போமா. ஆண்டவரே, சிலுவையில் எங்களுக்கு வெற்றி தந்த தெய்வம், எங்கள் வாழ்விலே எபினேசரா, யெகோவா ஈரா, யெகோவா ரஃபாவா இருந்தீங்களே, நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று நாம் நம்பிக்கையோடு கரங்களை தட்டி, பிசாசானவன் தோற்று போனவன் சிலுவையில் அவன் தலை நசுக்கினாரே, இந்த பாடலை நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போம். நம் வாழ்விலே பிசாசு பலவிதமாய் நம்மளை போராட்டத்தை தந்து சோர்வடைய பண்ணியிருக்கலாம். இந்த காலை வேளை நம்பிக்கையோடு கரங்களை தட்டி பிசாசானவன் நம் வாழ்விலே தோல்வியை பெற்றுக்கொள்ள நாம் கரங்களை தட்டி நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. பிசாசானவன் தோற்று போனவன் சிலுவையில் அவன் தலை நசுக்கினாரே. பிசாசானவன் தோற்று போனவன் சிலுவையில் அவன் தலை நசுக்கினாரே. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். பிசாசானவன் தோற்று போனவன் சிலுவையில் அவன் தலை நசுக்கினாரே. பிசாசானவன் தோற்று போனவன் சிலுவையில் அவன் தலை நசுக்கினாரே. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம், அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம். பிசாசானவன் தோற்று போனவன் சிலுவையில் அவன் தலை நசுக்கினாரே. பிசாசானவன் தோற்று போனவன் சிலுவையில் அவன் தலை நசுக்கினாரே. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். பிசாசானவன் பொய்யன்தானே, அவனின் வார்த்தையை நம்ப வேண்டாம். பிசாசானவன் பொய்யன்தானே, அவனின் வார்த்தைகள் நம்ப வேண்டாம். சத்திய ஆவி நமக்குள்ளே, சத்திய ஆவி நமக்குள்ளே. சகலமும் போதித்து நடத்திடுவார், சகலமும் போதித்து நடத்திடுவார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்திடுவார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்திடுவார். பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே. அணைத்திட யாராலும் முடியாது, அணைக்க
போதித்து நடத்திடுவார், சகலமும் போதித்து நடத்திடுவார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்திடுவார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்திடுவார். பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, அணைத்திட யாராலும் முடியாது, அணைத்திட யாராலும் முடியாது. பிசாசானவன் தோற்றம் போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் தோற்றம் போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே.
நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஆமென். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? தேவன் நம்மளை நடத்துகிற தெய்வமாய், நம்மளை நேர் வழியாய் செவ்வையான வழியிலே நடத்த வல்லமையுள்ள தெய்வமாய் இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாமல், எதை குறித்தும் நாம் தயங்காமல் ஆண்டவரை மாத்திர தஞ்சமாய் நாம் பெற்றுக் கொள்வோமா? அவரை மாத்திர நாம் சார்ந்து வாழும்போது, அவரையே நாம் பற்றி கொள்ளும் போது தேவன் நம் வாழ்விலே நேர்த்தியான வழியில செவ்வையான வழியிலே நம்ம நடத்த வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். பழையவளை நினைத்து நாம் கலங்காதபடி, பழையவளை நினைத்து நாம் புலம்பாதபடி தேவன் நம் வாழ்வை வேரூன்றி நிற்க செய்ய வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். இந்த காலை வேளையிலே வெற்றி வர செய்ய தேவன் வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் இந்த காலை வேளையில வரவேற்போமா? ஆண்டவரே, எங்க மத்தியில் வாங்க ராஜா, வாரும் தூய ஆவியே எங்கள் மத்தியில் வந்து அசைவாடுங்க என்று நாம் இந்த காலை வேளையில் தேவனை வரவேற்போமா? ஆண்டவரே, நாங்கள் உண்மை வரவேற்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலே உண்மை நாங்கள் வரவேற்க வந்திருக்கிறோம் என்று நாம் நம்பிக்கையோடு அவரை வரவேற்போமா? அந்த காலை வேளையிலே எங்க வாழ்விலை தாகம் தீர்க்கும் ஊற்றாய் வாங்கப்பா, தாகம் தீர்க்கிற ஊற்றே வாங்க என்று நாம் தேவனை வரவேற்போமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்.
வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி பாடுவோமா? ஹalleluya ஹalleluya. யாவே ஹalleluya. யாவே ஹalleluya. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன்
காலை வேளையிலே அவருடைய நாமத்தை உயர்த்த, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம் இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நாம் சோர்ந்து போகாதபடி, நம்முடைய நிலைமையை பார்த்து நாம் தலை குனிந்திருந்து விடாதபடி, தேவன் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் போது அவர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ண, உயர்த்த, மேன்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு இந்த நேரத்தில் நாம் அர்ப்பணிப்போமா? ஆண்டவர், எங்களை முழுதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமாக்கிறோம் என்ற ஆண்டுடைய சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? இம்மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதித்த தெய்வம். மீதியாக இருக்கிற பகுதி தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்மத்திலே இருக்கிற சிஸ்டர் ஜபராணி சிஸ்டர் வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.